சலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு திக்ர் என்னன்னா, ஹஸ்ரத் நாங்கள் அதிகமாக கடன் வாங்கிட்டோம், கடன் எப்படி அடைக்கிறதுன்னு தெரில, அந்த கடனை அடைக்காதனால எங்களுக்கு தினம் தினம் கவலையாகவே இருக்கின்றது, கஷ்டமாகவே இருக்கின்றது. உடனடியாக மிக விரைவில் எங்களுடைய கடன் அடைவதற்கு ஏதாவது வஜீஃபா திக்ர் ஏதாவது ஒரு அமல் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கேட்குறாங்க. கடன் வாங்கி கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இன்னும் கடனை எப்படிடா அடைப்போம் அப்படின்னு சொல்லி கவலையில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு காணொளி தான். அனைவரும் கடன் வாங்கிய அனைவரும் கவலைப்படாதீங்க. இது போன்ற நிகழ்வு நபியவர்களினுடைய காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய சமூகத்திலும் நடந்திருக்கின்றது. ஒரு மனிதர் அலி ரலியல்லாஹு அவங்க ஒரு பாதையின் வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் அழுதவராக அழுது கொண்டே அப்படியே வர்றாங்க. அழுது கொண்டே வரும்போது ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதரை பார்த்து கேட்குறாங்க, இதற்காக வேண்டி இப்படி அழுதுகிட்டு வரீங்க, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ஒரு வீரமான நபர், நீங்க ஏன் அழுதுகிட்டு வரீங்க அப்படின்னு, ஒரு கம்பீரமான நபர், நீங்க ஏன் இப்படி அழுதுகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ஹஸரத் அலி அவங்க கேட்கும்போது, ஹஸரத் அலி அவங்கள்ட்ட அந்த மனிதர் அழுது கொண்டே சொல்றார், ஓ ஹலீஃபாவே, என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய கடன் வாங்கிட்டேன், நிறைய நபர்கள்ட்ட கடன் வாங்கிட்டேன். அந்த கடனை நிறைய நபர்கள் கேட்குறாங்க. அந்த கடனை அடைப்பதற்கான பொருளாதாரமும் என்னிடத்துல இல்லை. நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு கவலையை நினைச்சுதான் நான் அழுதுகிட்டே போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு திக்ரை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ஒரு திக்ரை நீங்க தினந்தோறும் ஓதிவாங்க, உங்களினுடைய கடனை அடைப்பதற்கான பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு விடை பெற்றுறாங்க ரெண்டு பேருமே. ஒரு 2 வாரம் கழித்து அந்த நபர் வர்றாரு. ஹஸரத் அலியினுடைய சமூகத்துக்கு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே வர்றாரு. வந்து ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பார்க்குறாங்க, இந்த ஒரு நபர் வந்திருக்காரு, என்னை அழுது கொண்டு போன அந்த நபர் அப்படின்னு சொல்லி ஹஸரத் அலி அவங்க சலாம் சொல்லி பேசும்போது அந்த ஒரு நபர் சொல்றாரு, ஹஸரத் அலியே, நீங்க என்ன ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்தீங்க, உடனே எனக்கு பலன் கொடுத்துருச்சு, என்னுடைய கடனை எல்லாத்தையும் எல்லாம் அடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஹஸரத் அலி அவங்கள்ட்ட சொல்றாங்க. ஹஸரத் அலி அவங்களுக்கு ஹிபத்தாக, அன்பளிப்பாக ஒரு பொருளையும் கொடுத்துட்டு போறாங்க. ஏன்னா இந்த ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்ததன் காரணமாக. ஆக கண்ணியமானவர்களே, இது போன்றுதான் நம்மினுடைய வாழ்விலும் நமக்கு எவ்வளவு கண் இருந்தாலும், எவ்வளவு நாம் கடன் வாங்கி கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் நீங்கள் யாருமே சோர்வடைந்து விடாதீர்கள். என்றால் இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்க ஓதுங்க, நிச்சயமாக உங்களினுடைய கடனை அடைப்பதற்கான பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஏனென்றால் இது உண்மையாக நடந்த நிகழ்வு. இன்னும் இது இந்த ஒரு ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ் என்று இடம் பெற்றிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ரை என்ன என்றால், நம்ம 2 தடவை ஓத வேண்டும். ஒரு நாளைக்கு 2 தடவை, ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பும் இஷா தொழுகைக்கு பின்பும் இந்த ஒரு திக்ரை வளமையாக நம்ம ஓதிக்கிட்டே வரணும். அப்படி ஓதிக்கிட்டே வந்தோம்னா சற்று சில நாட்கள்லேயே நம்மினுடைய கடனை அல்லாஹ் அடைத்து விடுவான். அப்படிப்பட்ட முதல் திக்ர் என்னன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من الغلبة الدين وقهر الرجال என்ற இந்த ஒரு திக்ரை ஒரு தடவை ஓதிக்கங்க. இது முதல் திக்ர். இரண்டாவது திக்ர், அல்லாஹும்ம யா சமீஉத் தஅவாதி யா முகீலல் அஸராத்தி யா காலியல் ஹாஜாத் யா காஷிஃபல் கரூபாத் யா ரஃபீஉ தரஜாத் யா காஃபிரு ஜல்லாத் யுஃபிர்லி லில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி அல் அஹ்யா மின்கும் வல் அம்வாத் இன்னக ஸமீஉன் கரீபுன் முஜீபுத் தஅவாத் என்ற இந்த 2 திக்ருகளையும் நாம் மேல் சொன்ன முதலாவது திக்ரை ஒரு
13 தடவை ஓதிருங்க. நம்ம இரண்டாவதாக சொன்ன இந்த அல்லாஹும என்ற அந்த திக்கிற ஒரு 13 தடவை. இது எப்படி ஓதி வர வேண்டும் என்றால், இஷா தொழுகைக்கு பின்பும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பும் நீங்கள் வளமையாக ஓதி வர வேண்டும். அரபி தெரியாதவங்க கவலைப்படாதீங்க, நான் தமிழ்லையும் பதிவிடுறேன். அனைவரும் கடன் வாங்கி கொண்டு கடனால் கஷ்டப்படக்கூடிய அனைவரும் இந்த ஒரு திக்கரை செஞ்சு பாருங்க. நிச்சயமாக இறைவன் உங்களுடைய கடனை உங்களுக்கு தெரியாமலேயே அடைத்து விடுவான். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி